அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் தான் உலகின் மிகவும் மேம்பட்ட கொடிய தாக்குதல் ஹெலிகாப்டர்களாக கருதப்படுகின்றன. இவற்றை ஃப்ளையிங் டேங்க்ஸ் என்று அழைக்கிறாங்க. இவை ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், 70 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகள் மற்றும் 30 மில்லிமீட்டர் பீரங்கிகளுடன் பகல், இரவு மற்றும் மோசமான வானிலையிலும் எதிரிகளின் கவச வாகனங்களை அழிக்க வல்லவை. இந்திய விமானப்படை மற்றும் இராணுவம் இவற்றை முக்கியமாக பயன்படுத்துகின்றன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் மிகவும் மேம்பட்ட சென்சார்கள், நீண்ட தூர துல்லியமான ஆயுதங்களான ஹெல்ஃபயர் மிசைல்ஸ், 70 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகள் மற்றும் 30 மில்லிமீட்டர் செயின் கன்ஸ் என்பன இருக்கின்றது. எதிரிகளின் டேங்கிகள், பதுங்கு குழிகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் அழிக்கக்கூடியது. இரவு நேர போர் திறன், அதாவது நைட் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் இராணுவ தரைப்படையினருடன் தகவல்களை பகிர்வதற்கான நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் அமைப்புகளும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் இருக்கின்றதாம். மேலும் வலுவான கவசம், நொறுங்காத இருக்கைகள், அதாவது கிராஷ் ரெசிஸ்டன்ட் சீட்ஸ் மற்றும் ஏவுகணைகளை தடுக்கும் மின்னணு அமைப்புகளை கொண்டுள்ளது. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் பாலைவன போர்களில் தரைப்படைக்கு முக்கிய வான்வழி ஆதரவை வழங்குகின்றன. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவின் முன்னணி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றன. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மணிக்கு சுமார் 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியது. ஒருமுறை எரிபொருள் நிரப்பினால் சுமார் 480 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க முடியும். ஹெலிகாப்டரின் முன்பகுதிக்கு கீழே பொருத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கி நிமிடத்திற்கு 600-650 குண்டுகளை சுடும் திறன் கொண்டது. இதில் மொத்தம் 1200 ரவுண்டுகள் வரை நிரப்பலாம். தேவைப்பட்டால் வான் இலக்குகளை தாக்க ஸ்டிங்கர் ஏவுகணைகளையும் பயன்படுத்தலாம். அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் இருக்கும் லாங்போ ரேடார் அமைப்பு 128 இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணித்து அதில் முக்கியமான 16 இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவும். நைட் விஷன் TADS/PNVS என்ற நவீன சென்சார்கள் மூலம் அடர்ந்த இருட்டிலும் புகை மூட்டத்திலும் இலக்குகளை தெளிவாக பார்க்க முடியும். அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் விமானியின் ஹெல்மெட்டுடன் துப்பாக்கி இணைக்கப்பட்டிருப்பதால் விமானி எங்கு பார்க்கிறாரோ அங்கேயே துப்பாக்கியும் தானாக திரும்பி தாக்கும். இதன் உடல் மற்றும் இறக்கைகள் 23 மில்லிமீட்டர் ரவுண்டுகளின் தாக்குதலை தாங்கும் அளவுக்கு வலுவானவையாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென்றால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.